ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் வந்து ஒரு சூப்பரான படம் பார்த்தேங்க. ஆனா வந்து அது சொல்றதுக்கு நேரம் இல்லாதனால வந்து அந்த படத்தை பத்தி பேசாம போயிட்டேன். ஆனா கண்டிப்பா இது வந்து காலத்துக்கும் வாழக்கூடிய படம். அதனால அந்த படத்தை பத்தி கண்டிப்பா பேசிதான் போறேன். அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். ராகவேந்திரா அவர் இயக்கி வந்து மாயக்கூத்து. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோஸ் அது மாதிரி தான் அங்கங்க நிறைய பட்சமா ஓடுது. அதனால வந்து யாராலும் அத நல்லா ஃபாலோ பண்ண முடியல. பட் விமர்சன ரீதியா வந்து ரொம்ப சூப்பரான படங்க. எப்படி ஒரு மகாராஜாக்கு ஈக்குவலான, அப்புறம் வந்து நம்ப ஆக்டர் வெற்றி அவர்கள் நடித்த வந்து ஜிவி படம். அது மாதிரி வந்து ஒரு திரைக்கதையோட இன்டெலிஜென்ஸான படம் தான். இந்த படத்தை பத்தி கதை என்னன்னு பார்க்கும்போது, இந்த படத்தோட குரூவை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். நான் கொஞ்சம் பார்த்தே படிச்சு சொல்றேன் பாருங்களேன். டைரக்டர் ஏ.ஆர். ராகவேந்திரா, ப்ரொடியூசர் வந்து ராகுல் தேவா. இந்த ப்ரொடியூசர் ராகுல் தேவா பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். நான் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் மாயக்குத்து டிஷர்ட் போட்டு, சார் இந்த படத்தை பத்தி ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்றாரு. நீங்க என்ன சார் மாயக்குத்தை பத்தி போட்டிருக்கீங்க அப்படின்னு. சார் நான் தான் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்றார். நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவோட யூடியூபர்ஸோ இல்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுசரோ வந்து கேட்டு பார்த்துருக்கிறேன். ஒரு ப்ரொடியூசர் அவ்வளவு மெனக்கெட்டு பண்றாரு அப்படின்னா, எங்க சார் டேரக்டர்னா மலையில மாட்டிட்டார் சார், வந்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல படத்தை எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போறது எவ்வளவு பெரிய விஷயம். அது மக்களை சொல்லி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அவங்களோட கமிட்மெண்ட், ஆனா ப்ரியாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நல்ல படத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துடலாம். இந்த க்ரூவை பத்தி படிக்கிற பாருங்க. ரைட்டர், படத்துக்கு நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதுல இன்னொருத்தர் வந்து எம் ஸ்ரீனிவாசன், அவர் வந்து ரைட்டர். அப்புறம் அஞ்சனா ராஜகோபாலன், ஒரு மியூசிஷியன். சூப்பரா மியூசிக் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டர் நாகராஜன் கண்ணன், அவர் தான் வந்து ஆக்டராகவும் அதுல மெயின் ரோலா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் சுந்தராம் கிருஷ்ணன் சினிமோட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் எடிட்டர் நாகூரான் ராமச்சந்திரன். அது ஒரு ஆக்டரை பத்தி சொன்னா நாகராஜ கண்ணன், டெல்லி கணேஷா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மு ராமசாமி ஐயா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆக்டர் சாய் தினா, அப்புறம் எஸ்கே காயத்ரி, ரேகா குமணன், ஐஸ்வர்யா ரகுபதி, பிரகதீஸ்வரன், அவர்லாம் நிறைய தெரியும். நிறைய சூப்பரான மேடை பேச்சுலாம் சூப்பரா பண்ணுவாரு. அப்புறம் முருகன், அப்புறம் கோவிந்தராஜன். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு புக் மை ஷோல பார்த்த அந்த கண்டென்ட் தான். பட் நிறைய டெக்னீஷியன்ஸ் உள்ள இருப்பாங்க. இந்த படத்தோட கதை அப்படி என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு ரைட்டர் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று எழுதுறாரு. ஆனா அந்த கதாபாத்திரங்கள் வந்து தன் முன்னாடி வந்து நின்று அந்த கதைக்கான காரணம் நீங்க தான் அப்படின்றது வந்து காமிக்குது. அந்த கதாபாத்திரத்துல இருந்து எப்படி வந்து அந்த ரைட்டர் மீண்டு வராரு அப்படின்றத இந்த படத்தோட கதைக்களம். இந்த கதைக்களத்துல வந்து ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மிரட்டல் விதமான காட்சிகளோ பயமுறுத்துற காட்சிகளோ கிடையாது. பட் ஆனா இது பியூர்லி வந்து ரைட்டிங், அப்புறம் திரைக்கதையோட இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு வந்து ரிலேட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த படம் சக்சஸ் ஆகும். அதே மாதிரிதான் இந்த திரைக்கதையில வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட கதை, அப்புறம் ஒரு வீட்டு வேலை செய்யறவங்கள அவங்க மேல ஒரு திருட்டு பழி வரும்போது அதை எப்படி சந்திக்கிறாங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு இழிவா பேசும்போது அதை எப்படி சந்திக்கிறாங்க, அப்புறம் ஒரு ஒரு கொலை சம்பந்தமான ஒருத்தர் வந்து அவர் சம்பந்தமான ஒரு கதை. இது மாதிரி ஒரு 3 விதமான கதையை அது கோர்வையா வந்து அவர் சந்திக்கும் போது அது எவ்வளவு சுவாரஸ்யமா அதை நடிச்சிருக்காங்கன்னு தான் சொன்னோம். இந்த படத்தோட லீட் ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ரைட்டர். அது இல்லாம அவருக்கு இந்த கதை பத்தி தெரிஞ்சாலும் இந்த ஆக்ட்ரஸோட அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரிலேட் பண்ணுது. அதாவது ஐஸ்வர்யாலாம் வந்து பார்த்து வீட்டு வேலை செய்யறவங்க நடிச்சிருக்காங்க, ஒரு யங் கப்புலாம் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அதுல ஒரு சீன் வந்து ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு காசு பத்தி ஒரு விஷயம் பேசுவாங்க. அந்த அதே விஷயம் வந்து அது ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையிற மாதிரி வந்து படம் வந்து நம்ம வந்து இந்த திரைக்கதை இன்டெலிஜென்ஸ்ல வந்து அந்த அப்படியே அந்த படம் மூவ் ஆகி நமக்கே ஒரு பயத்தை உண்டாக்குது. இந்த படம் எந்த நிலையில போய் முடியும் அப்படின்ட்டு. அதுல ஒரு ஒரு முக்கியமான கதை கருன்னு கூட சொல்லலாம். ஒரு எழுத்து தான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த எழுத்தை நம்ம ஒழுங்கா எழுதணும் அப்படின்ற மாதிரி சூப்பரா சொல்றேன். ஏன்னா நம்ம படிக்கிற இதிகாசங்களாகட்டும், புத்தகங்களாகட்டும், ஒரு பிலாசபிக்கல் புக் ஆகட்டும், அதை படிச்சுதான் மனசுல நிறுத்தி நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம். அப்ப நம்ம முன்னோர்கள் எழுதின எழுத்தையும் இப்ப இருக்கிற கால ஒரு எழுத்தையும் அதை வந்து சூப்பரா அதை வந்து அது பண்ணியிருக்கிறாங்க. உண்மையில வந்து படம் வந்து தரமான படம், நின்று பேசும். ஆனா வந்து என்னன்னா தியேட்டர்ஸோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கு. மக்கள் கண்டிப்பா ஒரு ஆதரவு. நானும் என் மேல ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஒரு ஒரு சின்ன ஒரு அக்கேஷனால இது வந்து என்னால அந்த டைம் போட முடியல. பட் எந்த வியூல இந்த படம் கிடைச்சாலும் கண்டிப்பா போய் படத்தை பாருங்க. நமக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்தை ஒரு சினிமாவை கொண்டு போன ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கன் பாலா.